ஏன் அவரோட பர்த்டே நேற்று யாரும் கொண்டாடல? ஏன் எல்லோரும் சோகமாக இருந்தாங்க? வீட்டில் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நிச்சயம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாமியார்கிட்ட வந்து தமிழ் கேட்குறாங்க. தயவுசெய்து என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லுங்கள். நேற்று கூட மாமா என்னை வெளியே அனுப்பிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசினாரு. எனக்கு என்னவோ என்னை பற்றி தான் ஏதோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு தோணுது. அது என்னன்னு சொல்லுங்கன்னு தமிழ் மாமிக்கிட்ட கேட்டால் அந்த அம்மாவே ஒரு புள்ள பூச்சி. அலறதை தவிர அந்த அம்மா என்ன செய்யும்? பாட்டியும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் வாயை திறக்கவே இல்லை. மழை தான் மனசு பொறுக்காம தமிழை கட்டி பிடிச்சி அழறாங்க. சேது ஐயாவுக்கும் தாமரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணமாம்னு தமிழ்கிட்ட மலர் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஈஸ்வரி அனுக்கும் அங்கே வந்துடுறாங்க. கல்யாணத்தை பற்றி சொன்னதும் சாவித்திரியும் தாமரையும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா தமிழுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்க கம்கமாக வச்சுருந்தாங்க. மலர் சொன்னதை கேட்ட தமிழ் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அது எப்படி என் புருஷன் இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்ட முடியும்னு கேட்குறாங்க. அம்மாச்சி, நீங்கள் இருக்கும்போதுமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க.